ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் ராமேஸ்வரம் மீனவர் பொண்ணு நாகஜோதி. இப்போ நம்ம கோதுமை மாவில் தோசை தாங்க சுட போகிறோம். அதுக்கு சட்டி சூடாயிருச்சு. சூடானோடனே கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயத்தை வெட்டி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை வச்சு நம்ம இப்படி அந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றணும் வச்சுங்களேன். தோசை நல்லா உடையாமல் வரும். பார்த்திங்களா, எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை ஊற்றிடலாம். சின்ன கரண்டினால் ஒரு 3 கரண்டி நம்ம மாவு ஊற்றிக்கிடலாங்க. மாவு ஊற்றிட்டு மாவை அப்ளை பண்ணிடலாம். இந்த தோசை நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி போட்டு ஏன் மூடி வைக்கிறோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் திருப்பி போட தேவையில்லை. அந்த மாவு உள்ளேயும் அவிஞ்சிருமா நம்மளுக்கு. நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசை வெந்துருச்சுங்க. நம்ம திருப்பி போட தேவையில்லை, அப்படியே நம்ம எடுத்துடலாம். நல்லா அழகாக உடையாமல் வந்துடுங்க. அழகாக வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம 2 தோசை சுட்டு வச்சுருக்கோமா, இது 3ஆவது தோசை. இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். இப்போ தோசை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்றலாம். எல்லாருக்குமே காலை வணக்கங்க.